தொழிலாளிகள் ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம்ல. அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்க கூடாது. தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு எல்லோரும் தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தை பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். எந்த காலகட்டம் 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, 1 ரூபா வருமானம் இல்ல. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அதுல வர்ற வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் இல்ல, கலால் வரி இல்ல. இப்படி 1 ரூபா வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராத 5 லட்சம் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? நாங்க வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபா சம்பளம் பிடிக்கல. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அதிமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 1 ரூபா பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி. இது யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட அத்தனை பேரும் நாம தான் கட்ட வேணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு. கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல, முடிவு பண்ணிட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனி ஆட்சிக்கு வர போறது இல்ல. அதனால எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையில கொள்ளையடிக்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அனைவரையும் கடன்காரன் ஆக்கிட்டார். திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கணும். வேற என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்த காலத்தில் எத்தனை பாலம் நிறைய கட்டி கொடுத்தோம். முத்தம்பட்டி ரயில்வே மேம்பாலம் சாங்ஷன் பண்ணி இப்போ ஆகிட்டு இருக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு கிராமத்துடைய பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். குடிமராமத்து திட்டத்தை கூட, அந்த குடிமராமத்து திட்டம், நான் இந்த பக்கம் தான் வந்து எனக்கு ஒரு பசுமாடு கூட நம்முடைய விவசாயி கொடுத்தாங்க. விவசாயி குடிமராமத்து திட்டத்தில் வரும்போது எனக்கு ஒரு பசுமாடு கொடுத்தாங்க. விவசாயி என்ற முறையில் எனக்கு இந்த பசுமாடு வழங்கினாங்க. இன்றைக்கு இந்த பசுமாடை வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆக குடிமராமத்து திட்டம் என்பது ஒரு முக்கியமான திட்டம். நம்மை பொறுத்த வரைக்கும் வேளாண் பணி தான் முக்கியம். இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறாங்க. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள். ஆக இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை எல்லாம் அதுக்கு வண்டமன அள்ளி விவசாயிகள் விலை இல்லாம அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த ஆள் நிறுத்திட்டார். விவசாயத்தை பத்தி தெரிஞ்சதானே அந்த திட்டம் இவரு கண்ணை உறுதிச்சு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். மீண்டும் அதிமுக ஆட்சியில குடிமரம் திட்டம் வரும். நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2016 அம்மா ஒரு முறை தள்ளுபடி செஞ்சாங்க.
விவசாய கோரிக்கை ஏற்று கொரோனா காலத்தில் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் சரியான விலை கிடைக்காமல விவசாயி பாதிக்கப்பட்டாங்க என்ற காரணம் என்னிடத்திலே கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. எங்களுடைய நம்முடைய எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள் விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு 12,100 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சோம். செஞ்சோம்ல? ஒரு ஐந்தாண்டுல 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் விவசாயிகள் பம்பு செட் இயக்கலாம். இப்ப ராத்திரி 12 மணிக்கு விட்டா யார் போய் தண்ணி பாய்ச்சறது? நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் கஷ்டம். கரும்பு காட்டில் போய் தண்ணி பாய்ச்ச முடியுமா? மஞ்சள் வளைக்கத்தை போய் உள்ள பயிற்சி போடுமா? விஷப்பூச்சி தாக்குனா யாருடைய உயிருக்கு ஆபத்து. அவருக்கெல்லாம் கவலை இல்லை. அவர் செல்வ சேர்ந்தா வாழ்ந்து ஒரு ஏசி போட்டு படுத்துட்டு இருக்காரு. விவசாயிக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். இப்படிப்பட்ட இந்த கேடுகட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாய வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களுக்கு காப்பீடு திட்டம், அதுக்கு 5% வசூல் பண்றாங்க. இப்ப 5% பிரிமியம் கட்ட வேணும். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே அது 2% குறைக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. மழையை நம்பித்தான் நம்முடைய விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். ஆக நிலத்தடி உயர்த்த வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், ஏரி குளமெல்லாம் நிரப்ப வேண்டும். அதற்காக மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை நிரப்பப்படும். அதிமுக ஆட்சியில் நம்முடைய கிராம பகுதி ஏற்காடு மலைப்பகுதி, அது கருமந்துறை மலைப்பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்கே அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தால் தான் டாக்டர் பார்த்து அவர் நோயை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தேன். இது இந்த ஆளுக்கு என்ன வலிக்குன்னே தெரியல ஸ்டாலினுக்கு. இதுல என்னங்க அரசியல் வேண்டி இருக்குது?